ஏங்க, எத்தனை முறை தான் உங்களுக்கு ஃபோன் பண்றது? ஏன் ஃபோன் எடுக்கல? இல்ல நான் கால் பண்றத பார்த்துட்டு சைலண்ட்ல போட்டுட்டீங்களா? ஏய், என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாத. எங்க நிலைமை தெரியாம வார்த்தைய கொட்டாத. உன் போன் எடுக்கலன்னா குத்தமா என்ன? நானே கொஞ்ச நேரம் புத்தி பேதலிச்சு போய் இருந்தேன். அது தெரியாம எது பேசிட்டு இருக்க? சரிங்க, உங்க நிலைமை சரியில்லை, நான் ஒத்துக்கிறேன். ஆனா அத்தனை முறை நான் ஃபோன் பண்ணியும் எடுக்க முடியாத அளவுக்கு அப்படி என்ன தலை போற காரியம் உங்களுக்கு? அகிலா, கொஞ்சம் அசந்திருந்தா தலைதான் போயிருக்கும். சில விஷயங்களை சொன்னா புரியாது. என் நிலைமையில நீ இருந்திருந்தா நீயே ஆடி போயிருப்ப. ஏங்க, உங்க நிலைமை புரிஞ்சுதான் நான் போனே பண்ணேன். நீங்க மட்டும் என் போன் எடுத்திருந்தா அந்த கிஃப்ட வீட்டுக்கு எடுத்துட்டே வந்திருக்க மாட்டீங்க. என்ன சொல்ற அகிலா? ஆமாங்க, நீங்க நம்ம பண்ண வீட்டுக்கு போகாம நான் தடுத்து நிறுத்திருப்பேன். அதுக்குதான் உங்களுக்கு அத்தனை தடவை நான் போன் பண்ணேன். அகிலா, உனக்கு எப்படி தெரியும் நாங்க பண்ண வீட்டுக்கு தான் போறோம்னு? உனக்கு எப்படி தெரியும்? கொஞ்சம் 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 விவரமா சொல்லு. ஏன்னா இன்னைக்கு துர்கா சீரியல்ல அந்த மாதிரி ஒரு சீன் வந்துச்சு. அதுல பண்ணையாரும் அவளோட தம்பியும் சாண்டிய பார்க்க பண்ண வீட்டுக்கு போறாங்க. ஆனா அங்க சாண்டிக்கு பதிலா அந்த கௌரியோட அப்பா அம்மா இருக்காங்க. அந்த துர்கா சீரியல்ல வருது எல்லாமே நிஜத்துல நடக்குது. அத பார்த்து நாங்க எல்லாரும் ஷாக் ஆயிட்டோம். அதான் உங்களை எச்சரிக்கை நான் போன் பண்ணேன். ஆனா நீங்க தான் எடுக்கல. என்னங்க, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? நீங்க எதுக்கு சின்னவரை முறைக்கிறீங்க? உன் போனை எடுக்காததுக்கு காரணமே இவன் தான். அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. நீ மேல 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 சொல்லு. நான் கேக்குறதுக்கு முதல்ல நீங்க பதில் சொல்லுங்க. துர்கா சீரியலை காட்டின மாதிரி உங்களுக்கும் நடந்துச்சா? நீங்களும் கௌரியோட அப்பா அம்மாவை பாத்தீங்களா? இங்க பாருங்க, உண்மையை சொல்லுங்க. ஆமா அகிலா, நானும் ஜனாவும் கௌரியோட அப்பா அம்மாவை பண்ண வீட்டுல பார்த்தோம். ஆனா அவங்க ஏதோ பேசுனாங்க. அவங்க என்ன பேசுனாங்க, நாங்க என்ன பேசணும்னு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. ஆமா, நீ கொஞ்ச நேரம் எந்த உலகத்துல இருந்தோம்னே தெரியல. ஒண்ணுமே புரியல. உயிர் தப்பிச்சா போதுன்னு ஓடி வந்தோம். அது எப்படிங்க? ஐயோ, 12 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன கௌரியோட அப்பா அம்மா நம்ம பண்ண வீட்டுல இருப்பாங்க. ஐயோ கடவுளே, இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு. ஐயோ அத்தை, மாமாங்க கௌரியோட அப்பா அம்மாவ மனுஷங்கள பார்க்கல, பேயா பார்த்திருக்காங்க. பேயா?